இன்னைக்கு நம்ம நேட்டர் ஆட்டோமேஷன் இது ஆக்சுவலாக வந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதாவது நான் வந்துட்டு ஒரு ஜாப் அப்ளிகேஷன்லேருந்து அதை ப்ராப்பராக ஹெச்ஆருக்கு அந்த ரெஸ்யூம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றபடி கஸ்டம் ரெஸ்யூம் மேக் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ மேக் பண்ணுறது தான் என்னோடய பிளானு. அந்த வரிசையில் அந்த ஒரு கம்ப்ளீட் பைப்லைன் கீழே இருக்குது. பட் இது ரொம்பவே ஒர்க்கே ஆகலை ப்ராப்பராகிட்டு. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு பிரிச்சிருக்கேன். அதன்படி இன்றைக்கி ஃபேஸ் 1 அவுட்புட் 2 நாளாக ஒர்க் பண்ணி முடிச்சது. இன்றைக்கி அவுட்புட் வந்துருச்சு. இது ஆக்சுவலாக என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் நோடு வந்துட்டு நம்ம மேனுவல் ட்ரிகர், இது வந்துட்டு டைமர் ட்ரிகருக்கு மாறிடும். டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஜாப் ஃபெச் பண்ணி ரெஸ்யூம் டேரெக்டாக பல்க் ரெஸ்யூமாக அனுப்ப ஆரம்பித்தோம் ஹெச்ஆர்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு விஷயம், ஜாப் லிஸ்டிங்கில் எடுக்கணும் கூகுளிலேருந்து. அதுக்கு சர்ச் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஃப்ரீ தான், பட் லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ சர்ச் ஏபிஐ யூஸ் பண்ணி டெய்லி ஒரு 10 ஜாப் கிட்ட ஃபெச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அவுட்டு. சர்ச் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்ஸியாக எல்லாம் ஒரே லிஸ்ட்டில் வந்துடும், எல்லா ஜாப் போஸ்ட்டும். அதை ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஜாப்ஸாக பிரித்து எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு ஜாபாட்டு இந்த பக்கம் போகும் ஏஐ நோடுக்கு போன பிறகு ஆல்ரெடி இங்கேருந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம எடுத்துருப்போம். என்ன டீட்டெயில்னால் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸு, அப்புறம் ஹெச்ஆரோட மெயிலு அண்ட் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே ஃபெச் பண்ணியிருப்போம். அது ஏஐட ப்ராப்பராக கொடுத்து அதை ஃபார்மேட் பண்ண சொல்லுவோம். எந்த டீட்டெயில் நமக்கு வேணும், எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அந்த டீட்டெயில் எல்லாமே டேட்டா பேஸ் மாதிரி நம்மளோட எக்ஸலில் போய் சேவ் ஆயிரும். இதுதான் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில நோட்ஸ் இருக்கும். அது என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் ஃப்ரேசர். இது ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா, ஏஐயோட அவுட்புட் நமக்கு வந்துக்கிட்டு இந்த ஃபார்மெட்லாம் வரணும் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஆனால் அப்போ தான் எக்ஸல் நோட்டில் ப்ராப்பராக சேவ் ஆகும். அதனால் இந்த ஃபார்மெட்டில் வரலன்னா அந்த அவுட்புட் அதை எடுக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு நான் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்டு ஓப்பன் ரவுட்டரோட சாட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஒலாமா யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நமக்கு இந்த டூல் சப்போர்ட் பண்ணுற ஒரு இது யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒலாமா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எரர் நோடு. இப்போது இந்த நோடு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா இதில் வந்துட்டு இது வந்துட்டு டெய்லி லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக அப்படியே ஜெமினியோட மாடல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கும் அதே ஃபார்மெட் தான், அதே ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் தென் அதுவுமே வந்துட்டு இங்கே எக்ஸலில் கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம சர்ச் ஏபிஐலேருந்து எல்லா ஜாபும் ஃபெச் பண்ணிருச்சு. இங்கே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஐட்டம்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு முதல் ஜாப் வந்துக்கிட்டு ஏஐ நோடுக்குள்ளே போகுது. இப்போது ஏஐ நோடு ப்ராசஸிங் பண்ணுது. இப்போ வரைக்கும் எந்த எரரும் இல்லை. இது ப்ராப்பராக இங்கே டிக் விழுந்துச்சுன்னா அதை டேரெக்டாக அப்படி எக்ஸல் போகிறேன். எக்ஸலில் நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். டைம் ஆகுது. ஓகே, இது ப்ராப்பராக பண்ணி முடிஞ்சிருச்சு, ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக வந்து எக்ஸல் நோடு போகுது. எக்ஸல்லையும் டிக்கு விழுந்துருச்சு. அப்படியே டேரெக்டாக மறுபடியும் செகண்ட் லூப். இப்போ தான் செகண்டுன்னு இருக்கா இங்கே. இப்போ செகண்ட் லூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் போகுது. இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக நம்மளோட ரெஸ்யூம் எடுத்து பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கம்பெனி வந்துருச்சு நம்ம ரெஸ்யூமில், சரி நம்மளோட எக்ஸல் ஷீட்டில். இப்போ செகண்ட் கம்பெனியாக வந்துருச்சு. எனக்கு வந்து டெவாப்ஸ் க்ளவுட் ரோல், சரி அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வேணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ ஃபெச் பண்ணியிருக்கு. இன்றைக்குள்ள டேட்டு, கம்பெனி நேமு, என்ன ரோலு, இது வந்துட்டு எத்தனை இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறது வரைக்கும். இது வந்துட்டு ரா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொச நிறைய இருக்கும். அதை ஏஐட்ட கொடுத்து ப்ராப்பராக ஃபெச் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கிறது தெளிவாக எழுதியிருக்கோம் இந்த இடத்துல ஏஐ. அண்ட் தென் கீ ஸ்கில்ஸு, இதில் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ரொம்ப வெயிட்டேஜான ஸ்கில்ஸை மட்டும் எடுத்து அப்போ இந்த கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, சிஎஸ்சிடி ஆட்டோமேஷனு, லினக்ஸு, டாக்கர், பைத்தான், கிட்டப், டெவாப்ஸ்ன்னு. அப்புறம் பார்த்தா அப்ளிகேஷன் ஜாப் லிங்கு. இது வந்துட்டு டேட்டா லிங்க்டின்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு நத்திங் ஹாலுசினேஷனே கிடையாது, எல்லாமே ரியல். பிகாஸ் நம்ம டேரெக்டாக கூகுள்லேருந்து ஃபெச் பண்ணனால. அதுக்கடுத்து இருக்கிறது வந்துட்டு அதர் லிங்க்ஸ், மல்டிபிள் லிங்க்ஸ் வந்துட்டு ஃபெச் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி லிங்க்கு, செகண்டரி லிங்க்ஸு எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, 1 day முன்னாடி தான். அப்புறம் லாஸ்ட் டேட்டும் அப்ளைலாம் எதுவும் இல்லை. அப்புறம் இதுதான் என்னோடய செகண்ட் ஃபேஸ். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றபடி என்னோடய கரண்ட் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி புது ரெஸ்யூம் மேக் பண்ணணும். அதுதான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அந்த ஃபேஸ் தான் இங்கே அடுத்து பண்ண போகிறேன். ஃபேஸ் 1 முடிச்சுட்டேன். ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு பிரித்து இது வரும். அடுத்தது இது ஒரு இன்டர்ன்ஷிப்பு. அதுக்கடுத்து இருக்கிறது கான்ட்ராக்ட் பேஸ் ஜாப் செகண்ட் கம்பெனியில். சேலரி இது பண்ணலை. எங்கன்னா அகமதாபாத், குஜராத்தில். இது ஹெச்ஆரோட டேரெக்ட் மெயிலு. அண்ட் ஃபேஸ் 3 இது தான். ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் மேக் பண்ணி ஃபேஸ் 3ல் டேரெக்டாக ஹெச்ஆருக்கே மெயில் போகணும். கஸ்டம் என்னோடய ஹியூமன் டோன்லேயே ஒரு மெயில் ரெடி பண்ணி, ஸோ தட் எல்லாமே வந்துக்கிட்டு ஆட்டோமேட்டட் பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இங்கே வந்து ஹெச்ஆருக்கு மெயில் போயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டன்னுன்னு வந்துடும், இல்லைனா மெயில் ஃபார்வர்ட் ஆகிருக்கு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ. இப்போ எத்தனை கம்பெனி வந்திருக்கு? 2 கம்பெனி வந்துருச்சு. 3, 4, 5, 6 போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 கம்பெனிக்கிட்ட ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்மளோட ஏஐ வந்துட்டு எடுத்துருச்சு. இங்கே பார்த்தா தெரியும் அது ரன் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு நோடு வச்சுருக்கேன். அதுதான் வந்துக்கிட்டு ஃபார்ம் நோடு எதுக்குன்னா
இப்போது நான் ஒரு பர்சனலாக ஒரு ஜாப் போஸ்டிங் பார்க்குறேன் அப்படின்னா அதையுமே என்னோடய எக்ஸல் டிபியில் சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த எக்ஸல் டிபியில் டூப்ளிகேட் சேவ் ஆகாது. அதுக்கும் ஃப்ளோ எழுதியிருக்கேன், டூப்ளிகேட்ஸ் டேட்டா வரக்கூடாதுன்னு. லிங்க் பேஸ் பண்ணி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் ஃபார்ம் பார்த்தேன் அப்படின்னா ஃபார்முக்குள்ளேயுமே இதே தான், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்மை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் இதே டீட்டெயில் தான். என்ன கம்பெனி நேமு, ரோல் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸு, ஜேடி, கீ ஸ்கில்ஸ்னு எல்லாமே அப்ளிகேஷன் லிங்கில் நான் மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதுவும் டேரெக்டாக இதுலேயே டிபி மாதிரி என்னோடய எக்ஸல்லே சேவ் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். எந்தெந்த கம்பெனி நான் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறத ட்ராக் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இது. அவ்வளோதான் இன்றைக்கி நான் பண்ண ஒரு க்யூட்டான ஒரு ஆட்டோமேஷன்.